தேவியின் கடைவிழி பார்வையின் மேன்மை. 13வது ஸ்லோகம். நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவா பாங்கே லோகே பதிதமனுதாவந்தி சதசக களத்வேணி பந்த कुचकलसविस्रदसिजया हडादृत्यत्काञ्च्यो विकलितदुकूला युवतयः அம்பிகையின் கடைக்கண்ணருள் பெற்ற மனிதன் எத்தகைய பாக்கியவானாகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. ஒரு மனிதன் கிழவனாகவும் அழகற்றவனாகவும் பெண்கள் சேர்க்கையின் பெருமை அறியாதவனாகவும் அறிவற்றனாகவும் இருப்பினும் ஏதேனும் ஒரு நற்பயன் விளைவாக அம்பிகையின் கடைக்கண் அருள் பெற்றுவிட்டால் அந்த மகிமையினால் அவனை மன்மதனாக எண்ணி பல பெண்கள் அவிழ்ந்த கூந்தலோடும் கலைந்த சேலைகளோடும் பின்தொடர்ந்து போவார்கள். இந்த ஸ்லோகம் பெண்களை வசீகரணம் செய்யக்கூடியதென மகான்கள் கூறுகின்றனர். இவ்வுலகமோ அன்றி மூவுலகில் உள்ள மங்கையர்களை வசீகரித்து அடையக்கூடிய இன்பத்தை மட்டும் இது குறிப்பாக கொள்ளாது. உபனிஷத்துகள் என்கிற பெண்களால் தேடப்படுகின்ற சச்சிதானந்த ரூபம் கொண்ட பரபிரம்மமாகிய காமேஸ்வரர் மட்டுமே என்று கொள்ள வேண்டும். ஆகவே தேவியின் கடாட்சம் பெற்ற மனிதனும் பிரம்மஸ்வரூபம் அடைவதால் உபனிஷத்துக்களாகிய பெண்கள் இவனை நோக்கி ஓடி வருவதாக கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தை தியானிப்பதால் தேவியின் கருணைக்கு பாத்திரனாகி பிரம்மஸ்வரூபம் பெற்று மகிமையோடு விளங்குவான் என்று அறியவும்.